ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி பார்க்க போகிறோம். அதுதான் மழை. இன்றைக்கி காலையில் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் அப்படி மிதமான கிளைமேட்டு, அப்படி சாரல் மழை, சில இடங்களில் தூறல் மழை, கொஞ்சம் அதிகமாகவே சில இடங்களில் பேஞ்சிருக்கு. அடையார் போன்ற பகுதியில் ரொம்ப இதமான கிளைமேட்டாக இருக்குது. எதனால் இந்த மழை எத்தனை நாளைக்கு தொடரப்போகுது? சவுத் இந்தியாவில், சவுத் தமிழ்நாடு, குறிப்பாக குற்றாலம், தென்காசி, அப்புறம் திருநெல்வேலி மாவட்டம், அதிலலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெட்ராலஜியில் வெயில் அதிகரிக்கும், அதாவது வழக்கத்தை விட 2-3 டிகிரி வெயில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் சுட்டரித்து கொண்டிருந்தது 2-3 நாட்களாக. பகலில் வெளியே போக முடியாத அளவு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி மார்ச் மாதத்துலலாம் மெட்ராலஜியில் எச்சரிக்கையெல்லாம் விட்டதில் என்ன எச்சரிக்கை அப்படின்னா, பகல் நேரத்தில் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் மெட்ராலஜியில் இதுவரைக்கும் கொடுத்ததே இல்லை. அந்த மாதிரியான ஒரு திடீரென ஒரு ஹைப், வெயிலில் ஒரு ஹைப் இருந்தது. அது பார்த்திங்கன்னா இந்த 3 நாளாக சுட்டரிச்சு மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பயப்பட ஆரம்பித்தாங்க அப்படின்னா, சம்மர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இப்போ தான் மார்ச் மாதம் துவக்கம், ஃபஸ்ட்டு வீக்கில் இப்படி இருந்ததுன்னா இன்னும் ஏப்ரல் எண்டு, மே எல்லாம் என்ன ஆக போகிறோம், ஏப்ரல் மாதம், மே மாதம்லாம் அப்படின்ற ஒரு அச்சம் இருந்தது. நீ பார்த்திங்கன்னா நிறையா வீட்டில் ஏசியை போட்டு அது போட்டு பவர் பிரச்சனை வந்துருமா அப்படின்றதெல்லாம் அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டுருந்தாங்க. இதற்கிடையில் தான் இன்றைக்கி காலையில் சென்னையை குளிர்ச்சியாக்கும் வகையில் அந்த மழை பெய்திருக்கிறது. ஸோ மழையினாலே நமக்கு எல்லாருக்குமே, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் யாராக இருந்தாலும் மழை என்றாலே ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நாள் அந்த மிதமான அந்த குளிர்காலத்தையும் மழை காலத்தையும் நாம் அனுபவிக்க போகிறோம் அப்படின்றது தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். இன்னொரு சிலர் இத்தனை ஆண்டு காலம் அப்படின்றது நாம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது மிதமான மழைக்காலமும் அந்த குளிர்காலம் தான். அதோட சந்தோஷத்தை நம்ம வெளியில் சொல்லவே முடியாது. என்ன சோகம், என்ன வருத்தம், என்ன மாதிரியான நம்ம இருந்தால் கூட இந்த மழைக்காலங்கள் அப்படின்றது நம்ம மனதை வருடி செல்லக்கூடிய ஒரு இனிமையான காலம். ஸோ அதை கடந்ததுக்கு அப்புறமும் இந்த மார்ச் மாதத்தில் ஏன் மழை பெய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, திடீர் வானிலை மாற்றம் தான். எதுவும் புயல் சின்னம் உருவாயிருக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு திடீர் மாற்றம் தான், ஒரு வானிலை மாற்றம். இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் சென்னை உட்பட பல இடங்களில் பரவலாக வேலூர் மாவட்டம், அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மிதமான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வானிலை ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. தனியார் வானிலை ஆய்வாளர்களும் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா தென் மாவட்டங்களுக்கு எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், குறிப்பாக கன்னியாகுமரி, நாகர்கோவில், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இப்படி தென் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. இது எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது. நான் முதல்ல சொன்னதெல்லாம் சந்தோஷத்திற்கான விஷயம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் குற்றாலத்தில் அழகான தண்ணி அருவியில் அப்படி கொட்டுது அப்படின்னு நண்பர்கள் தகவல் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சாரல் மழையும் பெய்துகிட்டு இருக்குது. இப்போ அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்ட்ருக்காங்க. ஏற்கனவே தூத்துக்குடி மக்கள் அதி கனமழையில் இந்த மாதிரி தான் போன சம்மரில் திடீரென்று ஒரு நாள் பெய்த மழையில் தூத்துக்குடி முழுவதுமாக வரலாறு காணாத மழையில் மூழ்கி விட்டது. வீடுகள் மூழ்கிடுச்சு, பல தொழில் நிறுவனங்கள் அழிஞ்சு போச்சு. திடீர் அழிவு, பயங்கரமான அழிவு தூத்துக்குடி நகரத்தில் ஏற்பட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்திலையும் பல பகுதிகளில் கிராமங்கள்லாம் மழை புகுந்து பல நாசக்காடுகளை செய்து விட்டது. அதீத கனமழை பெய்தது. அதே போன்ற ஒரு மழை தான் இப்போ பெய்ய போகுது அப்படின்னு எச்சரிக்கை இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த மாதிரி கேரளா ஒட்டிய மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த மழை வேணாலும் தாங்கும். ஏன்னா அந்த ஊரில் எப்போவுமே மழை பெய்து கொண்டு இருக்கும். அதனால் அவர்கள் அதை உற்சாகமாக கொண்டாடுவார்கள். நிறைய அதிகமாக மழை வந்தால் கூட அதுக்கான நீர்நிலைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த தூத்துக்குடி மாவட்டம், அதே மாதிரி நீங்கள் தென்காசி மாவட்டத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹெவி ரெயின் இருந்தால் கூட அது பெரிய அளவில் நகருக்குள்ளெல்லாம் இருக்காத அளவுக்கு, ஏன்னா அங்கே தொடர்ந்து கனமழைகள் பெய்து கொண்டே இருக்கும். வருஷத்தில் எல்லா வருடங்களும் பெய்து கொண்டிருக்கும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தளவு. அதனால் அவர்களுக்கு பெரிய அளவில் நகர்ப்பகுதியில், தென்காசி நகரை பொறுத்தளவுக்கும் சரி, செங்கோட்டையை பொறுத்தளவுக்கும் சரி, இல்லை அந்த பகுதிகளில் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் சில இடங்களையும், தூத்துக்குடியிலையும் இந்த மாதிரி ஒரு 5 வருடம் 10 வருடத்துக்கு ஒரு முறை திடீரென பெய்யும் மழையால் மிகப்பெரிய பாதிப்பும் அழிவும் ஏற்படும். இப்போ மதுரையெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கிறது இன்றையெல்லாம் மதுரை நகருக்குள்ளேயும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எனவே இந்த மழை எச்சரிக்கை யாருக்கு அப்படின்னா, 15ஆம் தேதி வரைக்கும் தென் மாநிலத்தை கிட்டத்தட்ட கடைசி எண்டு வரைக்கும், கன்னியாகுமரி வரைக்குமே கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தும் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தென் மாவட்ட மக்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும்.
ஏன்னா கடந்த வருடம் தூத்துக்குடியில் நடந்த மாதிரியான விவகாரங்கள் நடக்கலாம். மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா, தரை பகுதியில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வியாபார நிறுவனங்களாக எதாக இருந்தாலும் கொஞ்சம் உயரமாக ஒரு 4 அடிக்கு மேலே எடுத்து வச்சிங்கன்னா அது உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும். இன்சூரன்ஸ் இல்லாதவங்க இன்சூரன்ஸ் போட்டுக்கொள்வது நல்லது. ஏன்னா அது இன்றைக்கி இப்போ உடனே போய் போட முடியாது, ஏற்கனவே போட்டிருக்கணும். ஸோ இந்த கோடை மழை, அதாவது கோடை காலமும் வரல, மழைக்காலம் தற்போது தான் நிறைவு பெற்றது. இந்த மழை சீசனே ஜனவரி டிசம்பர் எண்டோடு முடிந்து விட்டதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தாலும் இந்த திடீர் வானிலை மாற்றம் காரணமாக பெய்யக்கூடிய இந்த கனமழை காரணமாக மிகப்பெரிய பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி தென் மாவட்டங்களில் குறிப்பாக இருக்குது. அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள்லேயும் ஒரு 11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யும் இருக்காங்க. அதே மாதிரி கோவை உட்பட அந்த பகுதியிலையும், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியிலையும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனவே இது எதிர்பாராத மழை இந்த வருகிற 5 நாட்களுக்கு நிச்சயமாக கிளைமேட் சூப்பராக இருக்கும். சென்னை போன்ற நகரங்களில், சென்னை நகரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ராணிப்பேட்டை அதே மாதிரி வேலூர் வரைக்குமே கிளைமேட் நல்லாயிருக்கும். இந்த வெயில் முடிந்து விட்டது, மீண்டும் இன்னொரு 10 நாள் கழிச்சு வெயில் துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த மழையை சந்தோஷமாக அனுபவிக்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் பாதுகாப்புக்காக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த செய்தியை நம்ம பதிவு செய்கிறோம். இந்த மழை 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனவே பாதுகாப்பாக இருங்கள், சந்தோஷமாக இருப்பவர்கள் சந்தோஷமாக இருங்க. குற்றாலம் களை கட்டி இருக்கிறது, குற்றாலத்துக்கு கூட்டம் குவிய ஆரம்பித்து விட்டது. நேற்று பெய்த மழையிலே இன்றைக்கி நல்ல தண்ணி விழுந்துட்டுருக்கு. இந்த வாரம் மட்டும் இல்லை, இந்த 5 நாட்களுக்கு பெய்யக்கூடிய மலைப்பகுதியில் பெய்யக்கூடிய மழை காரணமாக சீசன் ஒரு ஆஃப் சீசன் தாண்டி சம்மருக்கு முன்னாடி ஒரு அருமையான சீசன் 10 நாட்கள் 15 நாட்கள் வரைக்கும் இந்த மாதம் எண்டு வரைக்கும் குற்றாலத்தில் அருமையாக தண்ணி வரும். அமைதியாக போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான குற்றாலம் விரும்பிகளுக்கும் இது ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்குது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.